உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரைமேல் பிறக்க வைத்தான் மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலைக்கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளி விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் அரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரைமேல் பிறக்க வைத்தான்
இயற்கையை எதிர்த்து போராடி வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தேடுகின்ற மீனவ சமுதாயம் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் குறித்து இன்னும் சரியாக உணரவில்லையோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. நான் 2 ஆண்டு காலம் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மீனவர்கள் குடியிருப்புகளில் 163 குப்பங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்து மீனவர் நலன் குறித்த அறிக்கையை தெய்வம் அம்மா அவர்களிடம் சமர்ப்பித்தோம். அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. கருணாநிதி சொன்னது ஞாபகம் இருக்குதா? மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு கைது செய்யப்படும் போது கருணாநிதி சொன்னார், மீனவர்களுக்கு பேராசை அதிகம் என்று. அவராவது அத்தோடு நிறுத்திக் கொண்டார். இன்றைய தினம் கருணாநிதியின் மகனும் பேரனும் இழைக்கின்ற கொடுமை அளவுக்கு அதிகம். தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித் தருவேன் என்று. 2 குடிசையை கூட கட்டித்தரவில்லை. மீனவர்கள் படித்த இளைஞர்கள் பயன்பெறுவதற்காக மலைவாழ் மக்கள் பட்டியலிலே சேர்க்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதையும் செய்யவில்லை. ஆனால் கடலும் கடலை சார்ந்த இடமும் பயன்படுத்துகின்ற முன்னுரிமை பல ஆயிரம் ஆண்டுகளாக மீனவ சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தம். ஆனால் அந்த உரிமையை பறிக்கின்ற விதத்திலே இன்றைக்கு நீலக்கொடி கடற்கரை திட்டம் என்ற பெயரிலே மீனவர்கள் கடற்கரை ஓரம் கட்டுமரங்களோ வலைகளோ உயர்த்தக்கூடாது, அதை அகற்றுவோம் என்று தீர்மானித்து பணிகள் துவங்கிவிட்டன. அது மட்டுமல்ல, மீனவ இங்கே ஜெயப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பகுதியிலே மீனவ சமுதாயத்தினரும் இஸ்லாமிய சமுதாயத்தினரும் பெருமளவு பயன்படுத்துகின்ற இடம் பொழுதுபோக்காக மற்றவர்கள் கடற்கரை. இனி அந்த கடற்கரையில் நுழைவதற்கு 30 ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும் என்ற நிலை திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அமல் செய்யப்படும். நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். கடலோரம் நிறைய ஜிகினா வேலை செய்வது போல அவர்கள் குடிகள், அதாவது பெரும் கோடீஸ்வரரின் உல்லாசபுரியாக கடற்கரையை மாற்றுவதற்கு உதயகிரியின் குடும்பமே இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதை மறைக்க சில சமுதாய துரோகிகள் பொய்யான தகவல்களை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய பிறப்புரிமை கடலும் கடலை சார்ந்த இடமும் பயன்படுத்துகின்ற முன்னுரிமை மீனவனுக்கே சொந்தம். இதை மறுத்து விடாதீர்கள்.